மேற்காசிய நெருக்கடி நாட்டில் ஒருமைப்பாட்டை பேண வேண்டிய படிப்பினையை மலேசியர்களுக்கு வழங்குகிறது. பதற்றம் நீடிக்கிறது மேற்காசியாவில். உள்நாட்டில் போதுமான அளவில் எரிபொருள், எரிவாயு. மாநில அரசுகளுக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் ஒதுக்கீடு இவ்வாண்டு உயர்த்தப்பட்டது. பொது வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். ஒரு வாரத்தை நெருங்கவிருக்கிறது மேற்காசிய நெருக்கடி. அதற்கு எதிர்வினையாற்றுவதில் முஸ்லிம் நாடுகளிடையே காணப்படும் பலவீனம் குறித்து பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மேற்காசிய வட்டாரத்தில் பாதுகாப்பு மீதான அச்சத்தை மட்டும் அஃது எழுப்பவில்லை. மாறாக முஸ்லிம் நாடுகள் ஓர்மையுடன் இயங்குவதில் காணப்படும் பலவீனத்தையும் அஃது எடுத்துக்காட்டிவிட்டதாக பிரதமர் கலக்கமுற்றார். பேச்சுகளுக்கு அழைத்துவிட்டு ஈரான் மீது அமெரிக்கா போரை கட்டவிழ்த்துவிட்டது. நீண்ட கால வஞ்சத்தை போக்க இஸ்ரேலும் இந்த தருணத்தை பயன்படுத்தி ஈரான் மீது குண்டு மழை பொழிகிறது. ஈரானுக்கு துணையாய் இருக்க வேண்டிய எதிரிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய முஸ்லிம் நாடுகள் மௌனம் காக்கின்றன. இந்த போர் குறித்து கருத்துரைக்கவும் முஸ்லிம் நாடுகள் முன்வரவில்லை. ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனியின் மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கவும் அவை முற்படவில்லை என பிரதமர் ஏமாற்றம் தெரிவித்தார். இந்த போரை காட்டிலும் கூட்டு தற்காப்புக்கான ஒருமைப்பாடு, துணிச்சல் இல்லாதது போன்ற பெரும் சவால்களை முஸ்லிம் உலகம் எதிர்கொண்டிருப்பதாக அவர் கூறினார். ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுடனான சந்திப்பில் டத்தோ ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளையில் மேற்காசிய நெருக்கடியையும் காசாவில் நீடிக்கும் துயரங்களையும் மலேசியர்கள் படிப்பினையாக கொள்ள வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார். ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தி நாட்டில் ஒற்றுமையை ஓங்க செய்ய வேண்டிய கடப்பாட்டை மலேசியர்களுக்கு அவை நினைவுறுத்துவதாகவும் அவர் கூறினார். புவி அரசியல் சூழல் நிலையற்றதாகி உள்ளது. எனவே இனம், சமயம், அரசியல் வேறுபாடுகளை களைந்து சட்டத்தின் இறையாண்மையையும் நாட்டின் நலனையும் குடிமக்கள் அனைவரும் காக்க வேண்டும். இதுபோன்ற இக்கட்டான தருணங்களில் மலேசியா போன்ற சிறிய நாடு மக்களின் ஒருமைப்பாட்டையே வலிமையாக முன்னிறுத்தி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். ஃபெல்டாவை தனியோர் அமைப்பாக கருத இயலாத, மாறாக கட்டுமான திட்டங்களிலும் நாட்டின் மேம்பாட்டிலும் ஃபெல்டா குடியேற்ற பகுதிகளை முழுமையாக உட்படுத்தப்பட வேண்டும். அரசு திட்டங்களிலும் புதிய முன்னெடுப்புகளிலும் ஃபெல்டா வட்டாரத்தை ஒதுக்க வேண்டாம் என அமைச்சுகளுக்கும் துறைகளுக்கும் டத்தோ ஸ்ரீ அன்வார் உத்தரவிட்டார். நாட்டில் மேற்கொள்ளப்படும் அரசின் புதிய திட்டம் முனைப்புகளில் ஃபெல்டா புறக்கணிக்கப்படக்கூடாது என அமைச்சரவைக்கு பிரதமர் கட்டளையிட்டுள்ளார். கல்வி, சமூகவியல் என அரசாங்கத்தின் ஒவ்வொரு கோணத்திலும் வசதிகளிலும் ஃபெல்டா இடம்பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஃபெல்டா தனித்து இயங்கும் எனும் முந்தைய அணுகுமுறை விட்டொழிக்கப்பட வேண்டும். உற்பத்தி, நிர்வாகம், குடியேற்றக்காரர்கள் குடும்ப நல்வாழ்வு அடிப்படையிலான திட்ட செயலாக்கம் ஆகியவற்றில் ஃபெல்டா முன்னேற்றத்தையும் சிறந்த அடைவு நிலையையும் பதிவு செய்து வருகிறது. இக்கட்டான தருணங்களை கடந்து அவற்றையே படிப்பணியாக கொண்டு ஃபெல்டா மீட்சியுற்று வருவதாகவும் டத்தோ ஸ்ரீ அன்வார் பாராட்டினார். மாநில அரசுகளுக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டை அதிகரிக்க 2026 தேசிய நிதியியல் மன்றம் இசைந்தது. இவ்வாண்டு அது 1050 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்கும் என நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார்.
கூட்டரசு அரசாங்கம் கடந்த ஆண்டில் மாநில அரசுகளுக்கு ஒதுக்கிய நிதி 1030 கோடியாக இருந்தது. 2022ஆம் ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு 810 கோடி ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விவரித்தார். மாநில சாலை பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக அந்த நிதி வழங்கப்படும் நிலையில் சுற்றுலா வரி பகிர்வும் அதில் அடங்குகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பின் அடிப்படையில் அந்த நிதி உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். பொருளகங்கள் விதிக்கும் வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தியது பேங்க் நகாரா. இவ்வாண்டுக்கான நிதியியல் கொள்கை செயற்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய பொருளகம் தெரிவித்தது. நடப்பு OPR விகிதத்தை முடிவு செய்வதில் நிதியியல் கொள்கையின் நிலைப்பாடு நேர்த்தியாக இருப்பதாக அது கூறியது. பொருளாதாரத்தையும் நிலைத்தன்மையுடைய விலையையும் அஃது ஊக்குவிக்கிறது. அண்மைய நிலவரத்தை கண்காணிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு பணவீக்கம் ஆகியவற்றின் இடர் மதிப்பாய்வையும் MPC மேற்கொள்ளும். மேற்காசியாவில் மூண்டுள்ள பதற்றத்தினால் ஏற்பட்டிருக்கும் சீரற்ற நிலையும் கருத்தில் கொள்ளப்படும் என பேங்க் நகாரா குறிப்பிட்டது. அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்ற இயக்கத்தோடு தொடர்புடையவர் என ஐயுறப்படும் 60 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தன்னார்வ முறையில் ஒருவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். 3-4 பேர் மேல் புலனாய்வுக்கு அழைக்கப்படுவர். விசாரணை தெளிவான முறையில் மேற்கொள்ளப்படும். பொது பாதுகாப்பும் அமைதியும் பாதிக்கப்படாமல் இருக்க அத்தகைய முறையில் அடையாளம் காணப்பட்டோரிடம் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அயல் நாட்டவரின் தலையீடு குறித்த சாத்தியமும் ஆராயப்படுகிறது. அது விசாரணை முடிவை பொறுத்தது. நிதி மேனாள் அமைச்சர் டைம் ஜைனுடின் துணைவியார் தோப்வான் நைமா அப்துல் கலீத் விளக்கம் அளிக்க அழைக்கப்படுவாரா எனும் கேள்விக்கு பதிலளித்த டத்தோஸ்ரீ முகமது கலீத் உள்நாட்டவரிடம் முதலில் விசாரணை நடத்தப்படும் என விவரித்தார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தும் அரசமைப்பு சட்ட திருத்த வரைவு மக்களவையில் அங்கீகரிக்கப்படாததற்கு ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது DAP. நேற்றிரவு கூடிய கட்சியின் மாதாந்திர மத்திய உச்சக்குழு கூட்டத்தில் அந்த நிலைப்பாடு வெளிக்கொணரப்பட்டதாக DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார். மறுமலர்ச்சிக்கான முக்கிய செயல் திட்டமான அந்த சட்ட வரைவை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யுமாறு அரசை கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் 2026 அரசமைப்பு திருத்த வரைவு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு மக்களவை உறுப்பினர்கள் 3/2 பெரும்பான்மையினரின் போதிய ஆதரவு கிட்டவில்லை. சட்டத்திருத்த வரைவுக்கு மக்களவை உறுப்பினர்கள் 146 பேர் ஆதரவாக வாக்களித்த வேளை 44 பேர் வாக்களிக்கவில்லை. 32 பேர் அங்கு வரவில்லை. அரசமைப்பு திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு குறைந்தது 3/2 பெரும்பான்மையினர், அதாவது 148 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. பினாங்கு ஜார்ஜ் டவுன் கர்னி பரகான் பேரங்காடியின் முன் கடந்த மாதம் 25ஆம் தேதி ஆடவர் அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவம். செஷன் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றத்தை அந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக ஐயுறப்படும் 4 மறுத்தனர். 29 வயது ஜி கிஷன், 26 வயது எஸ் யோகயோகன், 28 வயது எஸ் ஹேகனேஸ்வரன் சேர்வை, 23 வயது கே சர்வீந்திரன் ஆகியோர் அரிவாளால் தாக்கியதில் 33 வயது பிரசாந்த் ராஜின் வலது கை துண்டிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 326 மற்றும் 120 உட்பிரிவு பிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. தனியார் உத்தரவாதத்தோடு 15,000 ரிங்கிட் பிணை தொகையில் அவர்களை விடுவிக்க நீதிபதி இர்வான் சுவைன்பான் அனுமதி அளித்தார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 15ஆம் நாள் மீண்டும் செவிமடுக்கப்படும்.
மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவினாலும் நாட்டின் குறுகிய கால தேவைக்கான எண்ணெய் மற்றும் எரிவாயு கையிருப்பு போதுமான அளவு உள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்படும் தாக்கம் குறித்து மடானி அரசு அணுக கண்காணிப்பை மேற்கொள்வதாக பொருளாதார துணை அமைச்சர் டத்தோ முகமது ஷஹார் அப்துல்லா மேலவையில் தெரிவித்தார். உலகின் முதன்மை எரிபொருள் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ஈரானில் நிலவும் அண்மைய சூழல் உலகளவில் வர்த்தக போக்குவரத்து செலவுகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறது. அதனால் உலகம் வகைப்படுத்தப்படும் பணவீக்கத்தை சந்திக்கும் சாத்தியம் உள்ளது. எனவே அதனை அரசு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக டத்தோ முகமது ஷஹார் விளக்கினார். இதனிடையே 2030க்குள் அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை 10 விழுக்காட்டுக்கு குறைக்க அரசு இலக்கு வகுத்துள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் அது 5 விழுக்காட்டுக்கு குறைக்கப்படும் என டத்தோ முகமது ஷஹார் தெரிவித்தார். மலேசியர்களுக்கு அதிகமான அதேவேளை தரமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்குடன் இவ்வாண்டு தொடங்கி கட்டம் கட்டமாக வரி விதிக்கும் அணுகுமுறையின் வழி இந்த முன்னெடுப்பு செயலாக்கப்படும். நகரவாசிகளின் வாழ்க்கை செலவீனத்தை குறைத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நகரங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகளையும் அரசு முடுக்கிவிட்டுள்ளதாக துணை அமைச்சர் விவரித்தார். மகளிர் நல திட்டங்களை அரசு வலுப்படுத்துகிறது. புறநகர் பகுதிகளில் குறைந்த வருவாய் ஈட்டுவோருக்கு குறிப்பாக உதவித்தொகை வழங்குவதில் அரசு கவனம் செலுத்தும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். குழந்தை வளர்ப்பு தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு உதவித்தொகைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். பொருளாதாரத்தில் மகளிர் ஆக்ககர பங்கு வகிப்பதை ஊக்குவிப்பதோடு குடும்ப நலனையும் அது உய்விக்கும் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். அமைச்சு சமூக நலன் மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் வழி 180 ரிங்கிட் குழந்தை வளர்ப்பு உதவித்தொகை வழங்கப்படும். பதிவு பெற்ற பாலர் பள்ளிக்கு செல்லும் ஒரு மாணவனை பராமரிக்கும் தாய்க்கு அது வழங்கப்படும். 12 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை உடைய குறைந்த ஊதியம் பெறும் பெற்றோருக்கு சிறார் பராமரிப்பு கட்டணத்திற்கு ஆண்டொன்றுக்கு 3000 ரிங்கிட் வரை வரி விலக்கு வழங்கப்படும். மேலவையில் செனட்டர் தியூ வெய் கெங் தொடுத்த வினாவுக்கு லிம் விடை பகன்றார். பஹாங் கேமரன் மலையில் 2 விரைவு தட நிர்மாணிப்பு பணிகள் 38 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. அவை 2028 பிப்ரவரியில் முழுமையடையும் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி கோடிக்காட்டினார். பிரிஞ்சாங்கில் 2 வழி தடத்தை 4 வழி தடமாக 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு தரம் உயர்த்துவதும் அவற்றில் அடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். கியா பண்ணையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் 1 வழி தடத்தின் கட்டுமானமும் 2028 பிப்ரவரியில் முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேமரன் மலையில் போக்குவரத்து நெரிசலை களைவதற்கான அரசாங்கத்தின் ஆக்ககர நடவடிக்கையாக இந்த திட்டம் உள்ளது. 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தனரத்தா புறவழி சாலை கட்டுமான திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளித்தது. 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கட்டுமான பணிகள் தொடக்க நிலையில் இருப்பதாக டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா குறிப்பிட்டார். சபா சரவாக்கில் பொருள்களின் விலையை சமப்படுத்த இவ்வாண்டுக்கான உதவித்தொகையாக 6 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவிலிருந்து அவ்விரு மாநிலங்களுக்கு பொருட்களை அனுப்பும் செலவுகளை ஈடு செய்யும் நோக்கில் இது செயல்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலி தெரிவித்தார். உட்புற பகுதிகளுக்கு இன்றியமையா பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்திற்காக மடானி அரசு இவ்வாண்டு 25 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் விற்பனை மையங்களை அதிகரிக்கும் அதேவேளை இன்றியமையா பொருட்களின் விநியோகத்தை விரிவுபடுத்தும் தேவையை மதிப்பீடு செய்ய RP2 இணை திட்டத்தில் ஓர் ஆய்வு நடத்தப்பட உள்ளதாக டாக்டர் ஃபுசியா சாலி கோடி காட்டினார்.
மருத்துவராவதும் சுகாதாரத்துறையில் வல்லுநராவதும் உங்கள் கனவா? அந்த கனவை நனவாக்க உரிய ஆலோசனை தேவையா? UPU விண்ணப்பத்தில் சிக்கலா? உரிய வழிகாட்டுதல் உங்களுக்கு கட்டணமின்றி. உயர்கல்வி அமைச்சின் அதிகாரி, மருத்துவ படிப்பு குறித்த அனுபவமிக்க ஆலோசகர் பங்கேற்கும் இயங்கலை கருத்தரங்கு மார்ச் 8ஆம் தேதி SPM மாணாக்கருக்கு காலை மணி 10:30க்கும், SCPM அல்லது அதற்கு சமமான படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு நண்பகல் மணி 12:30க்கும் நடைபெறுகிறது. மேலதிக தகவல்களுக்கு திரையில் காணும் தொலைபேசி எண்ணையும் மின்னஞ்சலையும் அணுகலாம். நேபாளத்தில் இன்று தேர்தல் நடைபெற்றது. அதன் தலைநகர் காட்மாண்டு அருகே உள்ள வரலாற்று புகழ்பெற்ற நகரான பக்தாபூரில் மக்கள் வாக்கு செலுத்தினர். ஆயுதமேந்திய போலீஸ்காரர்களின் பலத்த காவலுடன் அது நடைபெற்றது. அந்த இமயமலை நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் சோதனையாக அஃது அமைகிறது. ஊழலுக்கு எதிரான மாணவர் போராட்டம் நடைபெற்று 6 மாதங்கள் கழித்து இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. கடும் வன் செயல்கள் அந்த போராட்டத்தின் பொழுது மூண்டன. அந்த தெற்காசிய நாட்டின் முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகியதை அடுத்து புதிய ஆட்சியை உருவாக்க அங்கு தேர்தல் நடத்தப்பட்டது. நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான ஒலி 65 கட்சிகளைச் சேர்ந்த 3400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுடன் தேர்தலை சந்தித்தார். குறிப்பாக 40 வயது ககன் தாப்பா தலைமையிலான நேபாளி காங்கிரஸ், மாவோயிஸ்ட் முன்னாள் போராளிகள் உறுப்பியம் வகிக்கும் நேபாளி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் தேர்தலில் களம் காண்கின்றன. அரசியலில் குறித்த 35 வயது ராப் பாடகர் பலேந்திர ஷா 3 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய ராஷ்டிரிய சுதந்திர கட்சியும் இந்த தேர்தலில் களம் காண்கிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களை தொடரும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானம் அமெரிக்க மேலவையில் நிராகரிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் தொடங்கப்பட்ட அந்த சண்டைக்கு குறுகிய பெரும்பான்மையில் ஆதரவு கிட்டியுள்ளது. அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக கடந்த சனிக்கிழமை தாக்குதல்களை தொடங்கின. டிரம்பின் இந்த திடீர் போர் குறித்து அதிருப்தி தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை சமர்ப்பித்தனர். தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இனி மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கும். இத்தகைய சூழலில் 53க்கு 47 என்ற வாக்குகளில் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டு டிரம்புக்கு சாதகமாக அமைந்தது. டிரம்புக்கு பெரும்பாலான குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் போர் விரிவடைந்தாலோ அதிக நாட்களுக்கு நீடித்தாலோ தங்களின் ஆதரவு குறையக்கூடும் என அவர்களில் சிலர் கோடி காட்டினர். லெபனானின் தெற்கு பகுதிக்கு முன்னேறியது இஸ்ரேலிய தரைப்படை. அந்நாட்டின் மீது 3வது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தெற்கில் இருக்கும் சில நகரங்களுக்குள் நுழைந்திருப்பதாக அறிவித்துள்ளது. லெபனான் லித்தானி ஆற்றின் தென் பகுதியில் இருந்து வெளியேறும்படி பொதுமக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த பகுதியில் ஹெஸ்புல்லா ஆயுத கும்பலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை விரிவாக்கம் செய்யப்படக்கூடும் என அது எச்சரித்துள்ளது. லெபனானுடனான எல்லை நெடுகிலும் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது. தலைநகர் பெய்ரூட் அருகில் அஸ்மேயில் இருக்கும் தங்கும் விடுதி ஒன்று உட்பட டயர், நபாத்தி, பால்பெக் நகரங்களின் சில இடங்களிலும் இஸ்ரேலிய வான்படை தாக்குதல்கள் நடத்தியது. லெபனானுக்குள் மேற்கொள்ளப்படும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை அந்நாட்டின் இறையாண்மையை மீறும் வகையில் இருப்பதாக ஐநா அமைதி காப்பு படை சாடியது. இஸ்ரேல் தாக்குதல்களில் இதுவரை 72 பேர் கொல்லப்பட்ட வேளை 400க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் 83,000க்கும் அதிகமானோர் இடம் பெயர்ந்திருப்பதாகவும் லெபனான் அதிகாரிகள் கூறினர்.
இலங்கைக்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டதில் குறைந்தது 87 கடலோடிகள் பலியானார்கள். 61 பேரை காணவில்லை. தென் துறைமுகமான காலிக்கு அருகில் அவசர அழைப்பு பெறப்பட்ட பின்னர் நீரில் மூழ்கிய அரிஸ்டினா போர்க்கப்பலில் இருந்து 32 பேர் காப்பாற்றப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்தது. இந்தியா விசாகப்பட்டினத்தில் கடற்படை பயிற்சியை முடித்துக்கொண்டு ஈரான் திரும்பிய போது அரிஸ்டினா போர்க்கப்பல் தாக்கப்பட்டது. அமெரிக்க நீர்மூழ்கி அதனை தாக்கியதாக அந்நாட்டு போர் அமைச்சர் பீட் எக்ஸட் தெரிவித்தார். மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் பாதுகாப்பான அனைத்துலக நீர் பகுதியாக கருதப்படும் இந்திய பெருங்கடலில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. நீரில் மூழ்கியவர்களை தேடி மீட்கும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படை கப்பல்களும் விமானங்களும் ஈடுபட்டுள்ளன. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எதிரிகளின் கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி மூழ்கடித்தது இதுவே முதல் முறையென அந்நாட்டின் உயர் ராணுவ அதிகாரி ஜெனரல் டான்கேன் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் மீதான போர் தொடங்கியது முதல் இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படை கப்பல்களை வாஷிங்டன் அழித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் மீதான போரில் பங்கேற்க மறுத்தார் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez. அமெரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான பிளவை இது மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்பெயின் ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள வாஷிங்டனுக்கு அனுமதி மறுத்தது மெட்ரிட். அதற்கு பழிவாங்கும் வகையில் ஸ்பெயின் உடனான எல்லா வர்த்தக நடவடிக்கைகளையும் துண்டித்துக் கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினார். நாட்டின் நலனுக்கும் கொள்கைக்கும் எதிரான நடவடிக்கையை ஸ்பெயின் ஆதரிக்காது என சாnchez தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் திட்டவட்டமாக கூறினார். ஈரான் தொடர்பான நெருக்கடி அதிகரித்து வருவதை அடுத்து உலகில் பதற்றம் மேலோங்கியுள்ளது. இத்தகைய சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. முன்னாள் உச்ச தலைவர் அலி கமெனியின் இறுதிச் சடங்கை ஒத்திவைத்தது ஈரான். புதன்கிழமை மாலை தெஹ்ரானில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்ததாக சடங்குகள் அதிக மக்கள் கூட்டம் திரண்டதால் காலம் தாழ்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இறுதி மரியாதையை செலுத்த அலையென திரண்டுள்ளனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதல் ஏற்பாடுகள் தேவைப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வார இறுதியில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த தாக்குதலில் 86 வயது கஹமெனி உயிர் இழந்தார். அன்னாரின் பிறப்பிடமான மஷ்ட நகரில் அவரின் உடல் புதைக்கப்படுவதற்கு முன்னர் தெஹ்ரானில் இறுதி ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. மேற்காசியாவில் மூண்டுள்ள போரால் அங்கு சிக்கிக் கொண்டிருக்கும் பயணிகள் விமானங்களின் வழி பாதுகாப்பாக அவரவர் நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே மேலோங்கியுள்ள பதற்றம் அங்கு வான் போக்குவரத்து சேவைகளை முடக்கியுள்ளது. துபாய், ரியாத் உள்ளிட்ட முக்கிய நகர்களில் கட்டுப்படுத்தப்பட்ட வான் போக்குவரத்து சேவைகள் தொடங்கியுள்ளன. இன்னும் சில நாடுகள் தங்கள் குடிமக்களை வெளியேற்ற சிறப்பு விமானங்களை அனுப்பியுள்ளன. அடுத்து என்ன நடக்கும் என நிலை தெரியாது சிக்கிக் கொண்டிருந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ரஷ்யா, தைவான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுப்பயணிகள் தற்போது தாயகம் திரும்புகின்றனர். மேற்காசியாவில் போர் மூண்டதிலிருந்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உறக்கமின்றி சொந்த ஊர் திரும்புவதற்காக காத்து கிடந்ததாக சிலர் குறிப்பிட்டனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் இருக்கும் வேளை இன்னும் அதிக மீட்பு விமான போக்குவரத்துகள் திட்டமிடப்பட்டுள்ளன. தமது வான் போக்குவரத்து சேவையை கவனமுடன் தொடங்க உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் ஏற்றெடுத்தும் 2026 சுக்மா போட்டி ஆகஸ்டில் நடைபெறுகிறது. அதன் ஆயத்தமாக கிள்ளான் அரச மாநகர் மன்றம் 90 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. பன்னமரான் ஹாக்கி விளையாட்டு அரங்கம், சுல்தான் சுலைமான் அரங்கம் உட்பட ஏனைய பயிற்சி மையங்களின் வசதிகளை மேம்படுத்த அந்த நிதி பயன்படுத்தப்படும்.
அந்த மேம்பாட்டு பணிகளில் புதிய மிகையொளி விளக்கு, ஸ்பாட்லைட், இலக்கவியல் புள்ளி பலகை, பொழுதுபோக்கு நடைபாதைகள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. ஹாக்கி, ரக்பி, திடல் பவுலிங், கிரிக்கெட், மொய்தாய் உள்ளிட்ட 7 விளையாட்டுகளை கிள்ளான் ஏற்று நடத்தவுள்ளது. திடல் பவுலிங், கூடைப்பந்து, சாஃப்ட்பால் ஆகிய போட்டிகளுக்கு கிள்ளான் அரச மாநகர் மன்றம் தனது ஆதரவை வழங்குகிறது. ஸ்லாங்கூர் விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்காக இந்த மேம்பாட்டு வசதிகள் அனைத்தும் வரும் ஜூலை மாதத்திற்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டி முடிவுகள். ஆடவர் பிரிவில் காலிறுதி வரையில் முன்னேறும் வாய்ப்பை மலேசியா உறுதி செய்து கொண்டுள்ளது. அதன் 2ஆம் சுற்றில் மலேசியாவின் 2 இணைகள் மோதுகின்றன. தொடக்க சுற்றில் உலக தரவரிசையில் 2ஆம் நிலையில் உள்ள மலேசியாவின் ஏரன் சியா, சோ வூயிக் அமெரிக்காவின் சென் ஜியி, பிரஸ்லி ஸ்மித் இணையை எளிதாக வீழ்த்தினர். நாட்டின் மற்றோர் இணையான ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி, யாப் ராய் கிங் டென்மார்க்கின் டேனியல் லங்கார்ட், மாட்ஸ் வெஸ்டர்கார்ட் இணையை வென்றனர். இவ்வாட்டம் 21-19, 18-21, 21-18 என 3 செட்கள் வரை தொடர்ந்தது. அவ்விரு இணைகளும் இதுவரையில் களம் கண்ட ஆட்டங்களில் ஏரன் வூயிக் கையே ஓங்கியிருந்தது. அவர்களுடன் இணைந்த மலேசியாவின் கோ ஜிவே, நூர் இசுதீன் ரம்சான் இணையும் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றனர். அந்த சுற்றில் அவர்கள் இந்தோனேசியாவின் முகமது ரியான் அட்ரியான்டோ, ரஹ்மத் ஹிதாயத் இணையருடன் மோதுவர். முன்னதாக மலேசிய வீரர்கள் ஜப்பானிய கக்கேரு குகாமாய், ஹிரோகி நிஷி இணையை 21-10, 21-15 என நேரடி செட்களில் வீழ்த்தினர். கணிக்கப்பட்டதைப் போல மலேசியாவின் மகளிர் இணையரான பலிதான் எம் தினா 2ஆம் சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தனர். முன்னதாக அவர்கள் 46 நிமிடங்களுக்கு தொடர்ந்த ஆட்டம் ஒன்றில் ஜப்பானை சார்ந்த அரிசா இகாராஷி, சிஹாரு ஷிடா இணையை 21-19, 21-13 என நேரடி செட்களில் வென்றனர். 2ஆம் சுற்றில் மலேசிய தாரகைகள் தென் கொரியாவின் லீ சியோஜின், லீ யோன் வூ இணையை சந்திப்பர். 2026 உலகக்கிண்ண ஹாக்கி தகுதிச் சுற்று போட்டி அதன் அரையிறுதிக்கு முன்னேறினர் தேசிய ஆடவர் அணியினர். பி குழு நிலையிலான ஆட்டத்தில் அவர்கள் சீனாவை 5-4 என வென்றனர். ஸ்பீடி டைகர்ஸ் தற்போது பட்டியலில் பாகிஸ்தானை விட ஒரு படி பின்னிலையில் உள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஆஸ்திரியாவை 4-2 என வென்று பட்டியலில் முதல் நிலையை பிடித்தது. ஆட்டம் தொடங்கிய 5ஆம் நிமிடத்திலேயே முகமது ஃபித்ரி சாரி பெனால்டி வாயிலாக மலேசியாவுக்கான முதல் கோலை பெற்று தந்தார். அந்த கோல் புகுத்தப்பட்ட மறு நிமிடத்திலேயே ஆட்டத்தை சமப்படுத்தினார் வாங் யாக்கி. அதனைத் தொடர்ந்து 16ஆம் நிமிடத்தில் ஜாவ் யூலாய் சீனாவுக்கான 2ஆம் கோலை புகுத்தி அணியை முன்னணி வகிக்க செய்தார். முற்பாதி ஆட்டம் முடிய இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் நிக் முகமது ஐமான் நிக் ரோசெமி மலேசியாவுக்கான 2ஆம் கோலை புகுத்தி ஆட்டத்தை சமன் செய்தார். அதன் பிறகு 36ஆம் நிமிடத்தில் ஃபைஸ் ஹெல்மி ஜாலி மற்றொரு கோலை புகுத்தி ஸ்பீடி டைகர்ஸை முன்னிலைப்படுத்தினார். அந்த கோல் புகுத்திய 7ஆவது நிமிடத்தில் முகமது ஃபித்ரி மலேசியாவுக்கான 4ஆவது கோலை புகுத்தினார். இந்த மகிழ்ச்சியான தருணம் நீடித்த சில நிமிடங்களிலேயே ஃபைசால் ஸ்பீடி டைகர்ஸுக்கு வெற்றி கோலை பெற்று தந்தார். இருப்பினும் அந்த வெற்றியை முறியடிக்க சீனா ஜாவ் யூலாய் மற்றும் சென் பென்ஹாய் வாயிலாக மேலும் 2 கோல்களை புகுத்தியது. இருப்பினும் வெற்றி மலேசியாவுக்கு சாதகமாக முடிவுற்றது. வரும் சனிக்கிழமை நடைபெறும் அரையிறுதியில் ஸ்பீடி டைகர்ஸ் இங்கிலாந்துடன் மோதும். திருக்குறள். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். பெண்மையை காட்டிலும் பெருமைக்குரியது வேறு என்ன உள்ளது? இல்வாழ்க்கையில் கற்பு எனப்படும் மன உறுதிநிலை கலங்கா நிலைமை ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவளை காட்டிலும் பெருமை மிக்கது உலகில் வேறெதுவும் இல்லை என தெளிவுபடுத்துகிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.